இயேசுவின் அன்பு கரத்தில் இந்த நாள் பைபிள் ஸ்டடியை ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ ஞானமுள்ள தேவன் அப்பா எழுந்தருள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. நீங்கள் பேசுவீராக. ஓ ஜீசஸ், ஜீவனுக்கெல்லாம் அதிபதியானவர் எங்கள் நடுவில் மகிமையான கிரியைகளை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுங்கப்பா. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி பரலோகத்தின் தேவன் எழுந்தருளுங்க. இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். வானம் பூமி உருவேற்படுத்திய எங்கள் அன்பு தெய்வம் இந்த நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பூரண கிருபையினால் நிரப்புவீராக. அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் பரலோக தேவன் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய ஆளுகை வெளிப்பட ஜெபிக்கிறோம். பரலோகத்து தேவன் இடைப்பட்டு கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பிரைஸ் காட். இந்த நாளிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், காட்டு ஜீவன்களில் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏவாளை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறதை பார்க்கிறோம். தந்திரமான ஒரு கேள்வி. அந்த நடுமரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்டால் அது தேவையில்லை, மற்ற பழங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா என்று சொல்லிவிடுவோம். ஆனால் எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்ட அந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது நயவஞ்சகமாய் அந்த வார்த்தையை அங்கே விதைக்கிறதை பார்க்கிறோம். தந்திர ஆலோசனை, தந்திர மனமுள்ள ஒரு நிலையை அங்கே பார்க்கிறோம். ஏவாள் தைரியமாய் சொல்லுகிறாள், இல்லை, தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம், புசிக்கலாம், ஆனால் நடுமரத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இல்லை, இதை புசிச்சிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். அவனிடத்தில் என்ன ஆசை இருந்தோ அதே ஆசையை அவன் இங்கே ஏவாளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவில் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தின் ஆராதனை கூட்டத்தில் உள்ள பர்வதத்தின் சிகரத்தில் வீற்றிருப்பேன், உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவனுடைய ஆசை என்ன? உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த ஆசை அவன் உள்ளத்தில் இருக்கும்போது அவன் ஏவாளிடத்தில் வந்த அதே ஆசையை திணிக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாகிலும் ஆதி பெற்றோரை விழத்தள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வஞ்சக நினைவோடு அவன் ஏவாளிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் அவன் ஆதாமிடத்தில் பேசவில்லை என்றால், அவன் கடிந்து கொள்வான், தோட்டத்துக்கு வெளியே போ,
கர்த்தர் காக்கும்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவான். ஏன்னா அதிகாரம் ஆதாமுடைய கையில் இருக்கிறது, முழு ஆளுகையும் ஆதாமுடைய கையில் இருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய கையில் அந்த பொறுப்பை கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் அதை பறிக்கும்படியாக, அதுடைய சாவியை பிடுங்கும்படியாக சத்துரு தந்திரமாய் ஆதி பெற்றோரை விழத்தள்ளிய சம்பவம் இந்த 1 முதல் 5 வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலேயும் மற்றவர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கள் சர்ப்பத்திடத்தில் மட்டும் எச்சரிக்கையாய் இருந்திருந்தால் ஆதி பெற்றோர் இந்த அளவுக்கு பாழ்நிலைக்கு போயிருக்க மாட்டார்கள். அவர்கள் நிமித்தம் முழு மனுக்குலமும் இன்று கேடுகட்ட நிலைக்கு போயிருக்காது. தேவன் தேவ சாயலாக உண்டு பண்ணப்பட்ட மனுஷி, ஆதாமும் தேவ சாயலாக உண்டு பண்ணப்பட்டவள், ஏவாளும் அதே தேவ சாயலை தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தவள். அப்பேற்பட்ட தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் மகிமை இழந்தவர்களாய் மாறிப்போவதற்கு வஞ்சக சர்ப்பம் அங்கே கிரியை செய்ததை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். தேவன் மனுஷனுக்கு வைத்திருக்கிற பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை இந்த பொல்லாத சத்ரு மனிதர்கள் மூலமாய் தடை செய்கிறதையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிற ஒரு காரியத்தை சமுதாயத்தில் அனுதினமும் மனிதன் அனுபவித்து கொண்டே இருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் ஆதி பெற்றோருடைய விழுகை, விழத்தள்ளிய சர்ப்பம். அங்கே அவன் சொல்லுகிறான், உங்கள் கண்கள் திறக்கப்படும். அதை கேட்டால் நல்லாத்தான் இருக்குது. ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்படும். ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னவுடன் ஏவாளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி வந்தது. ஸ்தோத்திரம். அதோடு சொல்லுகிறான், நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். ஸ்தோத்திரம். ஏற்கனவே தேவனுக்கு ஒப்பாகத்தான் அவங்க இருக்காங்க. தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவ சாயல், தேவனுடைய ரூபம், அந்த மகிமை, அதையெல்லாம் தக்க வைத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு வேற ஏதோ ஒன்றை அவன் புகுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த முதல் வசனத்தில், ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பார்க்கும்போது பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, சர்ப்பம் ஏவாளை நோக்கி, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இது சர்ப்பத்துடைய மகா பெரிய தந்திரம். ஏவாளை திசை திருப்பும்படி கேட்ட கேள்வி. நாம் வேதத்தில் இந்த சத்ருவாகிய சாத்தான் பாம்பை வஞ்சித்து புகுந்து கொண்டவன். முதல்ல பாம்பு ஒரு பிசாசல்ல, பாம்பு ஒரு மிருகம், ஒரு ஜீவன், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அது காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிருகமாய் இருந்தது. அது பாம்பு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை தின்பாய் என்ற சாபத்தை பெற்று அந்த ரேஞ்சுக்கு அது மாறிப்போனது. ஆனால் ஸ்தோத்திரம், பிசாசுக்கு ஒரு மனித உடல் அல்லது ஏதோ ஒரு மிருகத்துடைய சரீரம் தேவை. அதான் லேகியோன் பிடித்த அந்த மனிதன் கல்லறையில் இருக்கிறான். அவன் தன்னை காயப்படுத்துகிறான் கற்களால். அவனை நெருங்க யாராலும் முடியவில்லை. இயேசு அதை அதட்டி விடும்போது அந்த ஆவிகள் சொல்லுகிறது, எங்களை துரத்துவீரானால் இந்த பன்றி கூட்டத்திற்குள் போகும்படி கட்டளையிடும். அதோடு ஒன்று கேட்கிறது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறத பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு பிசாசுக்கு வேதனை, இயேசுவின் நாமம் பிசாசுக்கு வேதனை. குடும்பங்களில் பார்க்கிறோம், பிசாசு பிடித்து அலக்களிக்கப்பட்ட நபர்கள், அவர்கள் திக்குமுக்காடி தன்னால் காப்பாற்றப்பட முடியவில்லை, தன்னை பாதுகாக்க யாருண்டு, விடுவிக்க யாருண்டு என்று இயங்கும்போது, தேவ ஜனங்கள் போய் ஜபிக்கும்போது அந்த ஆவிகள் அலறி அடித்து ஓடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போது பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவை. அது ஆதியாகமத்தில்
முதல்ல ஏவாளுடைய சரீரத்தை அல்ல, சர்ப்பத்துடைய சரீரத்தை தனக்கு தங்குமிடமாய் எடுத்துக்கொண்டது. அதற்கடுத்து ஏவாளுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டது. அதனால்தான் அவளுக்கு பிறந்த முதல் பிள்ளை கொலைகாரனா மாறிப்போனான். ஸ்தோத்திரம், அந்த ஆவியுடைய தாக்கம். ஆகவே சத்ருவிடத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை. அதனால்தான் யோவான் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நம்முடைய ஜீவன் பரிபூரணப்படணும். அப்படின்னா என்ன? முடிவில்லாத ஜீவனாய் மாறணும், அது நித்திய ஜீவனாய் மாறணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஸ்தோத்திரம். சர்ப்பம் யார் யாரை வேதனைப்படுத்த திட்டமிட்டது, யாருடைய வாழ்க்கையில் சர்ப்பமானது பாதிப்பை கொண்டு வந்தது, அதற்காக முயற்சி செய்வது என்று வேதத்தில் பார்ப்போமானால் யோவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அங்கே முதல் சாட்சி முதல் வசனத்திலேயே அந்த யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே அங்கே யோபுவை பற்றி சாட்சி வருகிறது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான இவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே முதல் சாட்சியே யோபுவை போல ஒரு மனுஷனும் இல்லை. அந்த அளவுக்கு அவன் உத்தமமாய் நடந்தான். ஸ்தோத்திரம். சன்மார்க்கனாய் நடந்தான். மற்றவர்களுக்கு என்னால் தீமை வரக்கூடாது என்ற உணர்வோடு நடந்தான். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனால் அவனை விழத்தள்ளும்படி சாத்தான் சுற்றி வந்ததை பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8, 9, 10 வரை வாசி. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எங்க பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தால் தேவபுத்திரர்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார்கள், சாத்தானும் அந்த இடத்துல போய் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்க. அவனை தேவன் அதட்டி நீ போய் என்று விரட்டவில்லை, மாறாக கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவன் எங்கே இருந்து வருகிறான் என்பது தேவனுக்கு நன்றாய் தெரியும். அவன் யோவுடைய வேலியை பார்த்து எப்படியாவது உள்ள புக வாய்ப்புண்டா என்று பார்த்து கொண்டு வருகிறான். ஸ்தோத்திரம். எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் உலகம் முழுவதும் சுற்றி மேலும் கீழும் உலாவி வருகிறேன் என்று. அவன் எங்கும் சுற்றி திரிகிறவன். எப்படி சுற்றி திரிவானாம்? சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஸ்தோத்திரம். இங்கே யோபுவின் மேல் கவனம் வைக்கிறார். தேவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்க யோபுவை பற்றி. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ அந்த மகிமையான ஒரு அனுபவம், மகிமையான சாட்சி, அதுவும் தேவன் சொல்லுகிற சாட்சி. என்னை குறித்து, உங்களை குறித்து தேவன் சொல்லணும். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவன் இவனைப் போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லணும். சாத்தான் சொல்லுகிறார், நீர் யோபுவையும் அவனுக்குண்டான யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று கேட்கிறான். ஏன்னா சாத்தானுடைய கவனம் அங்கெல்லாம் போய்விட்டுத்தான் தேவ சமூகத்தில் வந்தது. அதனால்தான் கேட்டார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் அழகாய் சொல்றான், யோபுவையும் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவனுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்கிறார். அவனுடைய சம்பத்து மிகவும் பெருகிற்று என்று சொல்கிறார். அப்போ சாத்தானுக்கு தெரியுது, ஒரு மனுஷனுடைய சம்பத்து பெருக வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதல் சாட்சி அந்த அதிகாரம் தொடங்கும் போது சொல்லப்படுகிறது. ரெண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது 8ஆம் வசனத்தில். அதற்கடுத்து தேவன் 2ஆம் அதிகாரத்திலையும் அந்த காரியத்தை சொல்லுகிறார். இதில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நாம் அதை பார்க்க போகிறோம். யோபுவை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்தார். ஏன்? அவன் உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே தீமையை விட்டு விலக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது தேவனுடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவனையும், அப்போ யோபுவை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். சாத்தானால அவனை தொடவே முடியாது என்ற அளவிற்குள்ள ஒரு வேலி அங்கே இருக்கிறது. அதற்கடுத்து யோபுடைய வீட்டை சுற்றி ஒரு வேலி, வீட்டுக்குள்ள அவனால் புகுந்து விளையாட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலி. அதற்கடுத்து அவனுக்குண்டான எல்லாவற்றின் மேலும் வேலி. அதனால்தான் அவனால் உள்ளே போகவே முடியலை, எல்லைக்குள்ள அவனால் போக முடியலை. ஸ்தோத்திரம். அதனால்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஸ்தோத்திரம். விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான் என்று. ஸ்தோத்திரம். ஏவாளை நேரடியாக ஏமாற்றி வஞ்சித்தான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் வந்து அனுமதி கேட்டு போகிறான். பல வேளைகளிலும் நமக்கு விரோதமாக பலவிதமான வேதனைகள், சோதனைகள், பலவிதமான கண்ணீர்கள், நெருக்கங்கள், பல துக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது, நான் தேவனை ஆராதித்தேன், ஏன் தேவன் இதை செய்தார் என்று சொல்லி தேவனுக்கு நேராய் முறுமுறுக்கிறவர்களாய் நானும் நீங்களும் மாறிப்போகிறோம். ஆனால் வேதம் இந்த யோபுவின் சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது தேவன் விருதாவாய் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. அனுமதி கேட்கிறான், அனுமதி கொடுக்கிறார். அவனை தொடாதே என்று முதல் முறை சொல்லி அனுப்புகிறார். அவனை தொடாமல் வேற எல்லாவற்றையும் தொட்டான். எல்லாம் அழிந்தது. யோபுவும் மனைவியும் தவிர எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் வருகிறான். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம், 6ஆம் வசனம் வரை. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ஆமென். போதும். இங்கே பார்க்கிறோம், திரும்பவும் 2ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார்,
எங்கே இருந்து வருகிறாய்? ஏன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் எங்கே இருந்து வருகிறான், எங்கே போனான், என்னென்ன அநியாயம் செய்தான் என்றெல்லாம் தேவன் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக எந்த சிருஷ்டியும் இல்லை. எதுவும் தேவனுடைய பார்வைக்கு மறைந்திருக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே தான் கேட்கிறார், சாத்தானை பார்த்து, எங்கே இருந்து வருகிறாய்? ஸ்தோத்திரம். திரும்பவும் தேவன் யோபுவை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனைப் போல ஒரு மனுஷனும் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், விருதாவாகவா யோபு உம்மை சேவிக்கிறான். மனுஷன் தன்னுடைய தோலை கொடுக்க மாட்டான், தோலுக்கு பதிலாக இன்னொரு தோலை கொடுப்பான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், ஜீவனுக்கு பதிலாக வேற ஜீவனை கொடுப்பான். ஆனால் தேவன் என்ன செய்யணுமா? கரத்தை நீட்டி தேவனுடைய அந்த யோபுடைய சரீரத்தையும் எலும்பையும் தொடணுமா. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு சத்ருவாகிய சாத்தானுடைய சுபாவம் அழிவுக்கு நேராய் மனுஷனை தள்ளுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், நீ அவனுடைய ஜீவனை தொடாத, மற்றபடி எல்லாவற்றையும் தொடு. அப்படியானால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் என்னையும் உங்களையும் நம்புகிறார். நானும் நீங்களும் உண்மையாக இருக்கோமோ உண்மை இல்லாமல் இருக்கோமோ, ஆண்டவர் என்னையும் உங்களையும் மனப்பூர்வமாய் நம்புகிறார். என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளை என்ன வெட்கப்படுத்த மாட்டான் என்று சொல்லி தேவன் நம்புகிறார். ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாட்டிகளாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோபு தன்னுடைய உத்தமத்தில் நடந்தான் என்பதை மிக தெளிவாய் வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்த யோபு 1ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் இதை நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் தேவனே சார்ந்து 100% எல்லாவற்றையும் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளால் மட்டும் இதை சொல்ல முடியும். வாழ்ந்தால் இயேசுவுக்காக. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும், மற்றவங்க அதை சொல்ல முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு துன்பத்தின் வழியாக கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். யாருக்காக? எனக்காக உங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரானால், நானும் நீங்களும் சில காரியங்கள், சில நெருக்கங்கள், சில சோதனைகள் வரும்போது நாம் முறுமுறுத்து கொண்டிருப்போமானால் நாம் இயேசுவை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல என்பதை இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் எந்த பாடுகள் ஆனாலும் தேவனை யோபுவை போல துதித்து கொண்டிருப்பார்கள். யோபு இழந்ததை விட நானும் நீங்களும் எதையும் அதிகமாக இழக்கப் போகிறதில்லை. யோபு எல்லாவற்றையும் இழந்தார், மனைவியை தவிர. எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவன் யோபுவை விட்டு கொடுக்கவில்லை. முதலாவது சாத்தான் சோதிக்க வந்தபோது சொன்னார், அவனை தொடாதே. 2ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் யோபுவை சோதிக்க போகும்போது சொன்னார், அவன் பிராணனை தொடாத, அவன் ஜீவனை தொடாத. ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த முதல் அதிகாரத்தில் 3 நிலைப்பட்ட பாதுகாப்பை அங்கே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோபுவை சுற்றிலும் பாதுகாப்பு, யோபுடைய வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு, யோபுவுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் பாதுகாப்பு. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவனுடைய ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள்,
இயேசுவும் என்னை மறந்தார் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா யோவுடைய அந்த வேதனையான வேளையில் தேவன் யோவுடைய ஜீவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு வைக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஸ்தோத்திரம், அவர் ஏதோ தூரத்தில் இருக்கிறது போல நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னார், இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் பொய்யன் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தையும் 45ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. எங்க பார்க்கிறோம், அவன் பொய் சொல்லும்போது சொந்தத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறான். அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தில் அவன் சொன்னான். சொந்தத்திலிருந்து எடுத்து சொன்னான். சொன்னபோது ஏவாள் அப்படியே ஏமாந்து போய்விட்டதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்க மனதில்லாததினால் இயேசுவிடத்தில் வர ஜனங்கள் விரும்பவில்லை என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்ன? இயேசு சொன்னார். இயேசு பிலாத்திடத்தில் சொல்லவில்லை, தேவனிடத்தில் ஜபிக்கிற வேளையில் சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் சத்தியம், அவருடைய வார்த்தை உண்மை, அவருடைய வார்த்தை உண்மையாய் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ளும் போது நிச்சயமாய் அவருக்குள் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார். ஸ்தோத்திரம். எங்கே பார்க்கிறோம், நம்முடைய வாயில் போய் மேக்சிமம் வராத அளவில், முடிந்த அளவில் நம்ம ட்ரை பண்ணி அதில் இருந்து விடுவிக்கப்படணும். ஒரே நாளில் இது நடக்கிறதல்ல. ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லக்கூடாதென்று விரும்பி நாம் அந்த பொய்யிலிருந்து விடுபட பிரயாசைப்படும் போது நிச்சயமாய் நாம் ஒரு நாள் வெற்றி பெற்றவர்களாய் நிற்போம். ஸ்தோத்திரம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் அவன் இருக்கிறான் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் யோபுவை சோதித்தது மட்டுமல்ல, ஏவாளை வஞ்சித்தது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இவையெல்லாம் நடந்த பின்பு சத்ருவால ஜனங்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் என்று அறிந்த தேவன் என்ன செய்கிறார்? தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே மனுஷனை மீட்கும்படி வருகிறார். பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி வருகிறார். மனுஷனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க மனித அவதாரமாய் இந்த பூமியில் வருகிறார். வந்தபோது 30 வயசு வரை விட்டுட்டான். அவர் ஞானஸ்தானம் பெற்றபோது ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது. சரி, அப்போது இங்கே பார்க்கிறோம், அது வரைக்கும் அப்படியே விட்டு வைத்தான். ஆனால் எப்போ ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாரோ உடனே ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்து முடியும் போது இயேசுவுக்கு பசி உண்டானது. அந்த வேளை பார்த்து அவன் வருகிறத பார்க்கிறோம். நம்மகிட்டையும் நம்ம தேவனோடு நல்லா இருக்கும்போ அவன் வரப்போகிறதில்லை. ஏன்னா தேவனோடு நாம் நெருங்கி இருக்கும்போது அவனால் நம்ம எதையும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்த வருகிறதே இல்லை. ஆனால் என்னில் உங்களில் எந்த பகுதி ஓட்டேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த பகுதியை பிடிச்சி அவன் விளையாட பிரயாசப்படுவான். ஸ்தோத்திரம். இயேசு 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். இப்போது
பசி உண்டாயிற்று. அந்த டைம் பார்த்து போகிறான். அதே டைமில் அவன் போகிறத பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். மனித அவதாரமாய் வந்த இயேசு மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தை இன்னும் ஒரு 3 வருஷத்தில் சிந்தப்போகிறார். மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட போகிறது. இதையெல்லாம் அறிந்த சத்ரு அதற்கு முன்னால் இயேசுவை வஞ்சித்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் மெய்யான மனுஷனாய் மனித அவதாரமாய் இந்த பூமியில் வந்தார். அவரிடத்தில் மனித தன்மையும் இருந்தது, தெய்வத்துவத்தின் தன்மையும் இருந்தது. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு தெய்வத்துவத்தின் தன்மை இருந்தாலும் மனுஷனைப் போல இந்த பூமியில் பாவம் தவிர மற்றனைத்திலும் நம்மை போல இந்த பூமியில் வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்றால், இயேசு மட்டும் இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது வரவே வராது. ஆகவேதான் அவன் பார்த்தான், அதற்கு முன்பாக இவரை வஞ்சித்து விடலாம் என்று அங்கே போகிறான். கல்லை அப்பமாக்கி சாப்பிடுவது பாவமல்ல, ஆனால் யார் சொல்லி சாப்பிடுகிறோம் என்பது தான் அதில் பார்க்க வேண்டியது. ஸ்தோத்திரம். சாத்தான் சொல்கிறான், நீர் இந்த கல்லை அப்பங்களாய் மாற்றி சாப்பிடும். அவர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நான் என்கிட்ட தேவத்தன்மை இருக்கிறது, இந்த கல்லை அப்பமாகணுன்னா உடனே ஆக போகிறது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. ஆனால் தேவன் உபாகமத்தில் எழுதியிருக்கிற வசனத்தை கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? எனக்கும் உங்களுக்கும் இந்த பகுதியில் சோதனை வரும். அப்போ என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் வசனத்தை சொல்லி 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 நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனுஷனுக்கு 3 விதப்பட்ட சோதனை ஏவாளுக்கு வந்தது. அதே சோதனை தான் இங்கே இயேசுவுக்கும் வருகிறத பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ பசியாற்றணும். அதற்கு ஈசி வழி. வனாந்திரத்தில் கல்லுகள் இருக்கிறது, அதை அப்பமாக்கணும், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். நம்ம வாழ்க்கையில் தேவையான வசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. வசனங்களை பிடித்து அறிக்கை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் வெற்றியை அனுபவிக்க முடியும். வசனம் மட்டுமல்ல, ஜபம். வேதமும் ஜபமும் 2 ரெக்கைகள். அந்த 2 ரெக்கைகளால் நாம் பறக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த தேவ மகிமைக்குள்ள நம்ம தக்க வைத்து கொள்ளும்போது சத்ரு நம்ம நெருங்கி வர முடியாதபடி அவன் போவான். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த சோதனை. 2வது சோதனை 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 7ஆம் வசனம் வரை. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஸ்தோத்திரம். எங்க பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் இயேசுவை தேவாலயத்தின் உச்சியில உப்பரிகையில் கொண்டு நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், தாழ குதியும், நீர் தேவகுமாரனானால் தேவ தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது, உம்முடைய பாதம் கல்லில் இடராது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு அந்த வேளையில் சொல்லியிருக்கலாம், நானே கீழே சாடிடலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல வசனத்தை கொண்டு அங்கே பிசாசை எதிர்க்கிறத பார்க்கிறோம்.
ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். இங்கே பார்க்குறோம், ஸ்தோத்திரம், உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போகிறான். முதல்ல இருந்த இடத்துல போய் சொன்னால், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், உம பசியெல்லாம் ஆறிப்போகும். அதுக்கு கீழ்ப்படிவார்னு பார்த்தான், கீழ்ப்படியலை. ரெண்டாவது, வேற எங்கேயும் கொண்டு விடலை, ஒரு தேவாலயத்து, எருசலேம் தேவாலயத்து உச்சியில் கொண்டு விட்டான். விட்டுட்டு சொல்கிறான், இது தாள குதியும், தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது, வேத வசனத்தில் எழுதியிருக்கு, நீ தாள குதியும் அப்படின்னு சொல்கிறான். அதையும் கர்த்தர் எதிர்க்கிறார். அதற்கடுத்து மிக உயரமான மலையின் மேலே கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் விட்டுட்டு சொல்கிறான், உலக ராஜ்யங்களை எல்லாம் அவருக்கு காண்பித்து சொல்கிறான், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அவனுக்கு ஒப்பு கொடுத்த? ஆதாம் ஏவாள் தன் கையில் இருந்த அதிகாரத்தை சர்ப்பமானது அன்றைக்கு பிடுங்கி கொண்டது. ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமை அடிமைப்படுத்தி போட்டது. அதனால்தான் தைரியமாய் சொல்கிறான், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை வணங்கினா இவையெல்லாவற்றையும் உமக்கு தருவேன். அப்போ தான் சொன்னான், அப்பாலே போ சாத்தானே. போயிட்டான். 3 நிலையில் இங்கே சோதனை வருகிறத பார்க்கிறோம். வேதத்தில் பார்த்தோம்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஏனெனில் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எங்கே? ஏதேன் தோட்டத்தில் இருந்து உண்டானது. மட்டுமல்ல, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசுவை சோதித்தான், அவனால் வெற்றி பெற முடியலை, தோற்று போனான். சில காலம் விட்டு ஓடி போனான், அவன் தோற்றவனாய் போனான். ஆனால் இயேசுடைய சீசர்களில் ஒருவனை அவன் பிடித்து கொண்டான். முதல்ல என்ன செய்தானாம்? தூண்டினான் என்று எழுதியிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். போதும். இங்கே பார்க்கிறோம், சாத்தான் யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம் வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். போதும். இங்கே பார்க்கிறோம், யூதாஸ் இயேசுடைய சீசர்களில் ஒருவன். 70 பேரில் ஒருவன் இல்லை, 12 சீசர்கள் ஸ்பெஷல், அவர்களில் ஒருவன். மட்டுமல்ல, அவன் அங்கே உள்ள கேசியர், பணப்பையை வச்சிருந்தவன். ஆனால் அந்த யூதாஸை தூண்டினானாம். அதே அதிகாரத்தில் கீழே பார்க்கிறோம், கர்த்தருடைய பந்தி ராப்போஜனத்தை கொடுத்த போது அதை அவன் வாங்கின போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தானாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி அல்லது ஊழியர்கள் முதல்ல தூண்டுவான், அடுத்து புகுந்துடுவானா? இல்லை, நிச்சயமாக இல்லை. யூதாஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இடம் கொடுத்தான். ஏதோ இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான், அதனால சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து விட முடியாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவன்தான் காட்டி கொடுப்பான்னு உள்ளது உண்மையாக இருந்தாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் உள்ள புகுந்து விட முடியாது. மட்டுமல்ல, தேவனுடைய அனுமதி இருந்தால் கூட நானும் நீங்களும் அனுமதி கொடுக்காம சாத்தான் நமக்குள்ள வரவே முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்படியானால் ஏன் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்?
என்பதை நாம் கவனிப்போமானால், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1 இப்போ வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். வாசிக்கும்போது 6ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சாத்தான் ஏன் புகுந்தாயின்னு உள்ளதுக்கு காரணம் அங்கே இருக்குது. அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில் நல்ல ஒரு விருந்து இருக்குது இயேசுவுக்கு. அந்த விருந்தில் போய் இருக்கும்போது அவள் மரியாள் அங்கே பரிமள தைலத்தை உடைத்து இயேசுடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். இதை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், இதை 300 பணத்துக்கு மேலே விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்தில், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை அவன் வைத்திருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். ஏன்னா அந்த பணம் அவனுடைய பையில் விழுவுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம்னு அவன் சொல்கிறான். அவன் திருடன் என்று அங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது. அப்போ சாத்தான் சும்மா தூண்ட மாட்டான், சும்மா இருதயத்தில் புகுந்து போக மாட்டான். ஒருவனுக்குள்ள சாத்தான் புகுந்து போகணுன்னா அவன் இடம் கொடுத்துருக்கணும். எங்கே இடம் கொடுத்தான்? யூதாஸ். அவன் பெரிய தப்பொன்றும் செய்யலை, நியாயமாக சொன்னால் அவன் பெரிய தப்பொன்றும் செய்யலை. ஆனால் இங்கே திருடன் என்பது கோடிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது சாத்தான் தூண்டினான். அடுத்து கர்த்தருடைய பந்தி, அருமையான கர்த்தருடைய பந்தி, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி துணிக்க யூதாஸ் கையில் கொடுக்கிறார். அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தானான். கர்த்தருடைய பந்தியை இயேசுநாதர் கொடுத்தாலும் பாத்திரவானா எடுக்கலைன்னா அது பிரச்சனை தான். இதை தெளிவாக அறியணும்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்து 31, 32 வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அப்போது அங்கே தெளிவாய் பவுல் அதை விளக்குகிறத பார்க்கிறோம். அதை நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான். சோத்திரம். அப்போ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தை அங்கே சொல்லுகிறான். சோத்திரம். கர்த்தருடைய பந்தி அபாத்திரமாய் எடுக்கும்போது அதனால் நமக்கு சில வேதனைகள் வரும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்படியானால் ஸ்தோத்திரம், இதிலிருந்து விடுவிக்கப்பட வழி என்ன? நமக்கு தெரியும், பெரிய தப்பொன்னும் யூதாஸ் செய்யலை. ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான், அவ்வளோதான். ஆனால் இதுக்காக அவன் இந்த நிலை ஆகணுமா அப்படின்னு பார்த்தா அவன் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கல, அவன் மனங்கசந்து அழலை. பேதுருவை பாருங்க, சபித்தார் சத்தியம் பண்ணினார்னு எழுதியிருக்கு, அழகாக பதிக்கப்பட்டிருக்கு. சோத்திரம். இயேசுவை தெரியாதுன்னு சபித்தார், சத்தியம் பண்ணார். ஆனால் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தவுடன் அவர் மனங்கசந்து அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாவத்தை குறித்து எந்த மனுஷன் எந்த மனுஷி மனங்கசந்து அழுகிறார்களோ, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், யார் என்னை விடுவிப்பார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு யார் யார் மனங்கசந்து அழுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சரி, இத்தனை காரியங்களை பார்த்தோம். சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான், ஆதாமை உடன்படிக்கையை மீறும்படி செய்தான், யோவுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாய் மாற்றி போட்டான், இயேசுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடினான், ஆனால் தோற்று போனான். ஆனால் இயேசுடைய 12 சீசர்களில் ஒருவனை அவன் நரகத்துக்கே கொண்டு போயிட்டான். ஏன் இப்படி நடந்தது? அப்படியானால் இதிலிருந்து விடுவிக்கப்பட வழி இல்லையா என்று பார்ப்போமானால் வழி இருக்கிறது. அதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். மத்தேயு 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்படியானால் மனம் திரும்பணும். சிலர் கேட்பாங்க, எங்கே திரும்பணும்? அதை நான் சொல்கிறேன் எங்கே திரும்பணும்னு. ஆதி பெற்றோரை எந்த மகிமையான நிலையில் தேவன் வைத்தாரோ அந்த நிலையிலிருந்து அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த ஆதி மேன்மைக்கு திரும்பணும். தேவனோடு வாழ்கிற அந்த அனுபவத்துக்கு திரும்பணும். தேவனோடு தங்கியிருக்கிற, தேவனோடு உறவாடுகிற அந்த
அனுபவத்துக்கு திரும்பணும். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசினார்கள். அந்த அனுபவத்துக்கு திரும்பணும். அதற்காகத்தான் யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவர் மட்டும் சன்னியாசி சொல்லிவிட்டு போகவில்லை, இயேசுவும் அதை சொன்னார். இயேசு எங்க சொன்னார்? மத்தேயு 4:17 ஒருவர் வாசிங்க. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்துக்கு போக விருப்பம் உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானன் சொன்னதோடு நிற்கவில்லை, இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்னதோடு மட்டும் நிற்கவில்லை. புதிய ஏற்பாட்டு சபை உருவானதே அப்போஸ்தலர் 2 உருவாகிறது. முதல் பிரசங்கத்தை பேதுரு பண்ணுகிறார். அந்த முதல் பிரசங்கத்தின் முடிவிலே அவர்கள் கேட்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே சொல்லுகிறார் 38 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் பார்க்கிறோம், அங்கே சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி. அப்படியானால் இந்த 3 பேரும் இதை சொல்லுவார்கள் என்று இல்லை. இன்னும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றெல்லாம் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டுமாம்? மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பின பிறகு, பாவ மன்னிப்பை பற்றிய உணர்வு வந்த பிறகு அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிறகு எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயம் வந்த பிறகு எடுக்கணும். மீட்கப்பட்டவன் என்ற உணர்வு வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். இதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆகவே இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும் போது நாம் முன்னால் பார்த்த அத்தனை சத்துடைய வல்லமைகளிலிருந்தும் நானும் நீங்களும் விடுவிக்கப்பட முடியும் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். சாத்தான் பேதுருவை வஞ்சித்து போட முடியல. சபித்தார், சத்தியம் பண்ணினார். ஆனால் உணர்த்தப்பட்ட போது மனங்கசந்து அழுதார். ஆகவேதான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை தேடி போனார். ஸ்தோத்திரம். 3 முறை பேதுரு மறுதலித்தார். இயேசு 3 முறை கேட்டார், இவைகள் எல்லாவற்றை விட என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இன்றைக்கு என்னை பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். இவைகள் எல்லாவற்றை விட என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆம் ஆண்டவரே என்று பேதுரு 2 முறை சொன்னார். 3வது முறை கேட்டபோது பேதுரு மனங்கசந்து திரும்ப சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அப்பதான் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. என்னையும் உங்களையும் கொண்டு எதை செய்ய திட்டம் பண்ணினாரோ அதை என்னை கொண்டு, உங்களை கொண்டுதான் செய்வார். ஏனென்றால் மனுஷர் எவரும் உங்களுக்காக இரத்தம் சிந்தவும் இல்லை, இரத்தம் சிந்தவும் மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்கள் நானும் பாவிகளாயிருக்கையில் எனக்காக, உங்களுக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தால் என்னை உங்களையும் கழுவினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில் இயேசுவுக்காக வாழ
நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் இயேசு வரும்போது பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட போவோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நானும் நீங்களும் இந்த இடத்துல சந்திக்கும் வரைக்கும் மகிமை நிறைந்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையை ஊற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு கரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறையா. தேவ கிருபை உடைய பிள்ளைகள் மேல் பெருகுவதாக. அநேகர் நேரமில்லை என்று சொல்லும்போது நேரத்தை ஒதுக்கி காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல, இவர்கள் குடும்பங்களின் மேல ஒரு கிருபை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களில் ஆவியில வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போவதாக. அற்புதமான இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமை, சத்ருவின் கிரியைகளை ஜெயித்த இயேசுவின் வல்லமை உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி, பலப்படுத்தும்படி, பாதுகாக்கும்படி, அனுகூல துணையாய் இருக்கும்படி, அதிசயங்களை காண செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ ஞானமுள்ள தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்க போகிற உடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.